சாலமோனின் உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 10 12 வரை நாம் எல்லோரும் சேர்ந்து வாசிப்போம். சாலமோன் உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 10 12 வரை எல்லோரும் சேர்ந்து வாசிப்போம். ஆபரணாதிகள் பூண்ட உன் கன்னங்களும் ஆரங்கள் பூண்ட உன் கழுத்தும் அழகாய் இருக்கிறது. வெள்ளி பொட்டுகளிலுள்ள உன் ஆபரணங்களை உனக்கு பண்ணுவோம். ராஜா தமது மந்தியிலிருக்கும் தனையும் என்னுடைய நலர தெய்வம் தன் வாசனையை வீசும். இந்த 3 வசனங்களை நாம் சில வாரங்களாக தியானிக்கிறோம். போன வாரத்திலே ஆபரணாதிகள் பூண்ட உன் கன்னங்களை பற்றி, அதாவது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் உணர்ச்சிகளை ஆவிக்குரிய வண்ணமாக எப்படி கையாளுவது, நமது உணர்ச்சிகள் எவ்விதமாக ஆவியிலிருந்து வரக்கூடிய உணர்ச்சிகளாக, அதாவது உணர்ச்சிகள் என்ற பகுதி ஆத்மாவுக்குரியது. இந்த ஆத்மா நாம் பாவத்தினாலே பாதிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறது. நாம் ரட்சிக்கப்பட்ட பின்பும் பாவம் முற்றிலுமாக நம்மிடத்திலிருந்து வேரோடு பிடுங்கப்படவில்லை. ரட்சிக்கப்படும் போது நடக்கக்கூடிய ஒரே ஒரு காரியம், நமது ஆவிக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் உள்ள இணைப்பு. விசேஷமாக நமது ஆவி கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த ஜீவனால் உயிர்ப்பிக்கப்பட்டு நமது ஆவியும் பரிசுத்த ஆவியானவரும் இணையக்கூடிய செயல் மட்டும்தான் நடைபெறுகிறது. அதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது தேவனோடு உள்ள ஐக்கியம், தேவனுடைய சத்தியங்களை புரிந்து கொள்ளுதல், இவைகள் நமக்கு முதலாவது கிடைக்கின்றன. இதற்கப்புறமாக நாம் படிப்படியாக ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் உள்ள அனைத்து தன்மைகளும் பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு கிறிஸ்துவின் ஜீவனால் உயிரூட்டப்பட்டவைகளாக அல்லது கிறிஸ்துவின் ஜீவனால் மறுபடியும் ஜெனிபிக்கப்பட்டு புதிதாக்கப்படுகிறவைகளாக மறுசாயமாக்கப்படுகிறவைகளாக இருக்க வேண்டும் என்பதுதான் நம்மை குறித்த தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது. நம்மை ரட்சிக்க வேண்டும், நம்மை முற்றிலுமாக தம் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக நம்மை மறுரூபமாக்க வேண்டும். இந்த நோக்கத்தோடு தான் பிதாவாகிய தேவன் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே ஒப்புக் கொடுத்திருக்கிறார். அவருடைய சிலுவையினுடைய மரணம் உயிர்த்தெழுதல் மூலமாகத்தான் தேவன் நமக்கு இதை செய்கின்றார். இதை செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். விதமாக இப்பொழுது அந்த பகுதியிலே நம்முடைய ஆத்மாவுடைய உணர்ச்சி பகுதியானது நமக்கு எவ்வளவு, அதாவது மனித வாழ்க்கையை அழகாக்குவது உணர்ச்சிகள் தான். உணர்ச்சியற்ற நபர்களிடத்துல நாம் பழக முடியாது. ஒரு அன்பென்னும் உணர்ச்சி இருந்தாதான், ஒருத்தருக்கு ஒரு அன்பு வந்தாதான் நம்ம பழக முடியும். அன்பு, கனிவு, அப்படி நல்ல உணர்ச்சிகளும் இருக்கின்றன. அதாவது கெட்ட உணர்ச்சிகள், கோபம், வெறுப்பு, பகை, சூது, வஞ்சம், இப்படிப்பட்டதான தீய காரியங்களை உண்டாக்குகிற உணர்ச்சிகளும் இருக்கிறது. நன்மையான காரியங்களை உண்டாக்குகிற உணர்ச்சிகளும் இருக்கின்றன. அப்போ உணர்ச்சியே இல்லாமல் இருக்கக்கூடியவங்களும் இருப்பார். எந்த உணர்ச்சி அவர்களுக்கு அவரோட ஆசாபாசங்கள் என்பதே இருக்காது. அவர்கள் நேர்மையானவர்களாக இருப்பார்கள், ரொம்ப அதாவது பிறரை ஏமாற்றாதவர்களாக இருப்பார்கள், பொய் சொல்லாதவர்களாக இருப்பார்கள், பிறர் பொருளுக்கு ஆசைப்படாதவர்களாக இருப்பார்கள். ஆனால் இப்படிலாம் இருப்பார்கள். ஆனால் அவர்களிடத்துல ஒரு அன்பான வார்த்தைகள் இருக்காது. அவர்கள் ஒரு பிறரிடத்தில் ஒரு அன்போடோ ஒரு கனிவோட நடக்க மாட்டார்கள். அவர்கள் எந்த விதமான ஆசாபாசங்களும் மற்றவர்களாக இருப்பார்கள். நம்ம இந்த மனித வாழ்க்கையில முக்கியமாக இருக்கக்கூடிய சில அவைகளெல்லாம் அதாவது அன்பு என்பவுடனே என்னது, சின்ன சின்ன செயல்கள் இருக்கும், சின்ன சின்ன விசாரிப்புகள் இருக்கும், சின்ன சின்ன கரிசனைகள் இருக்கும், உண்மையான இப்படி பல விதமான காரியங்கள் அதில் உள்ளடங்கிட்டு, அதெல்லாம் எதுவுமே அவங்கள்ட்ட இருக்காது. அப்போ அந்த உணர்ச்சியற்ற நபர்களோடு நம்ம ஒரு சந்தோஷமான ஒரு ஐக்கியத்தை நம்ம வைத்துக் கொள்ளவே முடியாது. அப்போ அந்த உணர்ச்சிகள் என்ற பகுதி நம்முடைய மனித வாழ்க்கைக்கு அவசியம். ஆனால் உணர்ச்சிகள் என்பது கிறிஸ்துவின் ஜீவனால் அது உயிரூட்டப்பட்டதாக, உயிர்ப்பிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். அதுதான் நமக்கு நோக்கம். அந்த கன்னங்கள், ஆபரணாதிகள் பூண்ட கன்னம் என்பது கிறிஸ்துவின் ஜீவனால் அழகுபடுத்தப்பட்ட நம்முடைய உணர்ச்சிகள். நம்முடைய உணர்ச்சிகள் எல்லாம் நமது ஆவியினால் கட்டுப்படுத்தப்பட்டவைகளாகும். அதாவது இன்னும் சொல்ல போனால், பரிசுத்த ஆவியானவர் என் ஆவியின் மூலமாக இந்த கிறிஸ்துவின் ஜீவனை என்னுடைய உணர்ச்சிகளிலே பாய்ச்சி, இந்த உணர்ச்சியை கிறிஸ்துவின் சாயலை, கிறிஸ்து உணர்ச்சியாக இருந்தார். கிறிஸ்து அன்பு கூர்ந்தார், மகிழ்ந்தார், சீஷர்களோடு பேசி மகிழ்ந்தார், அந்த மகதலேனாள் மரியாள் மற்றும் அல்லது மார்த்தாள் மரியாள் லாசர் குடும்பத்தை நேசித்தார். இப்படி பலவாறாக நல்ல உணர்ச்சிகளோடு தான் கர்த்தராகிய இயேசு, இந்த உணர்ச்சியற்ற எதையுமே அப்படி ஒரு சிலையை போல இருந்து கொண்டு சமமாக பாவிக்கக்கூடியவராக இல்லை. தன்னிடத்திலே அன்பு பாராட்டினார், வெறுப்பவர்களிடத்தில் அன்பு செலுத்தினார்,
அதுக்கப்புறம் சிநேகிப்பவர்களை எப்போ சொன்னாரு, நீர் அவர்களை அதிகமா லாசரை பற்றி நீர் அவரை அணுகி அதை அவர் அதிகமாக சிநேகித்தார் என்று சொல்லப்பட்டது. அப்போ சீஷர்கள்ல 3 பேர் விசேஷித்த தன்மையோடு கூட அவர்களோட நெருங்கி இருந்தார். 12 அப்போஸ்தலர்கள் இருந்தாலும், அதாவது நிறைய சீஷர்கள் இருந்தாங்க. அதுல 12 பேர்கிட்ட ரொம்ப நெருக்கமா இருந்தாரு. அந்த 12 பேர்லயும் ரொம்ப 3 பேர்கிட்ட ரொம்ப நெருக்கமா இருந்தாரு. இந்த 3 பேர்கிட்டயும் ஒருத்தர் நெருக்கமா இருந்தார். உடனே இதை நம்ம இன்னைக்கு பார்த்தோம்னா இவங்க பட்சபாதம் பண்றாங்க அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி அல்ல. ஏனென்றால் மனித வாழ்க்கையில் இந்த விதமான வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்யும். ஆண்டவரே அதற்கு முன்மாதிரியாகத்தான் இருக்கிறார். இதெல்லாம் அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவாறு யார் இருக்கிறார்களோ அவங்களோட அவர் நெருங்கினார். உதாரணமா 12 பேர், அதாவது நிறைய சீஷர்கள் 12 பேர் எல்லாத்தையும் விட்டுட்டு அவரை பின்பற்றினாங்க. அதனால அப்போஸ்தலர்கள் எல்லாத்தையும் விட்டு பின்பற்றினால அவர்களோட அவர் நெருக்கமா இருக்கிறார். இந்த 12 பேர்லையும் இந்த 3 பேர் சிறப்பான விதத்துல கர்த்தருக்காக மிகுந்த, அதாவது ஒரு உயிரை கொடுக்கக்கூடிய அளவுக்கு கூட அவங்க 3 பேர் ரெடியா இருந்தாங்க அந்த சமயத்திலேயே. அதனால அவங்க 3 பேர்கிட்ட ரொம்ப நெருக்கமா இருந்தார். அந்த 3 பேர்லையும் யோவான்ட்ட கொஞ்சம் இயேசுக்கு அன்பா இருந்த சிஷ்யன் என்ற ஒரு பேர் எடுத்தார் என்று சொன்னால், மற்ற அந்த 3 பேர்களிடத்துல விட இவர்கிட்ட ஒரு சகஜமா பழகி இருந்திருப்பார் ஆண்டவராய் இயேசு. எப்படி அன்பா இருந்திருப்பார்னு நினைக்க முடியும்? அப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த யோவான் சீசன்கிட்ட யோவான் சீசன் எளிதாக சகஜமா பேசக்கூடியவராகும். இப்ப பேதுரும் பேசினார். ஆனா அநேக இடத்துல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கொட்டு வாங்கினார். ஏனென்றால் அவருக்கு அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த இதை புரிஞ்சு நடந்து தெரியாம ஒரு மாம்சீகமான வைராக்கியம் இருந்தது. ஆனால் அவரை நேசித்தார். ஆனாலும் அவருடைய சிந்தனையின் போக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய சிந்தனையின் போக்கும் அடிக்கடி முரண்பட்டது. ஆனால் யோவான் ஓரளவுக்கு இந்த விதமான முரண்பாடுகளே இல்லை என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் ஒரு இடத்துல இந்த கிராமத்தை அழிக்கட்டுமான்னு கேட்கிறார். அப்போ இன்னும் ஆவி உள்ளவர்கள் என்று நீங்கள் அறியீர்களா? முரண்பாடுகள் எல்லாருக்கும் இருந்ததுதான். ஏன்னா மாம்சத்தில் இருக்கிற எல்லாரும் இயேசு கிறிஸ்து முற்றிலும் ஆவிக்குரியவராக இருக்கிறார். அவரோடு முரண்படத்தான் செய்யும். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்பு, அந்த பரிசுத்த ஆவியினர் பொழிந்தருளப்பட்ட பின்பு அவர்கள் முழு நிறைவோடு அவர்கள் இயேசு கிறிஸ்துவோடு மிகவும் இசைதலோடு இருந்திருப்பார்கள். ஆனால் இந்த முரண்பாடுகளுக்கு மத்தியிலும் ஓரளவுக்கு ஒரு அதிகமான நிலைமையில இயேசு கிறிஸ்துவை புரிந்து கொண்டு, அவருடைய நோக்கத்தை புரிந்து கொண்டு அவருக்கு ஏற்ற மாதிரி இந்த யோவான் அன்பா இருக்கக்கூடிய யோவான் சீசன் இருந்திருப்பார். இன்னும் சில பேர் சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு கிட்டத்தட்ட இப்ப பேதுருவோ மற்றவர்களோ கொஞ்சம் அவரோட கொஞ்சம் வயசு கொஞ்சம் கூடுதலா இருக்கிறதாகவும், இவர் கொஞ்சம் சற்றேறக்குரிய 1 வருஷம் அல்லது கொஞ்சம் முன்ன பின்ன அவருக்கு வயசுக்கு கொஞ்சம் கம்மியானவராகவும் இருந்ததுனால இவர்கிட்ட ஒரு சகஜமாக, ஏன்னா எது எடுத்தாலும் அவரை டக்குன்னு வேலையாக இருக்கலாம், ஒரு கட்டளையாக சொல்லலாம். இதெல்லாம் இயல்பாக இயற்கையாக இருக்கக்கூடிய காரியங்கள். இதுல என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவும் இப்ப நம்ம அவர் நீங்க இந்த வருஷ முறையை பார்த்தீங்கன்னா அப்போ பட்சபாதம் என்று கிடையாது. தன் இருதயத்துக்கு ஏற்ற மாதிரி யார் இருக்கிறாரோ அவர்களோடு நெருக்கம் வரும். இருதயத்துக்கு அடிக்கடி முரண்படுது அப்படின்னு சொன்னா அங்க ஒரு சின்ன கேப் இருக்கதான் செய்யும். நம்ம யாரோட நம்ம ரொம்ப நெருக்கமா இருக்குன்னா, நம்ம இருதயமும் அதான் முகத்துக்கு முகம் ஒத்துமா இருக்கும் போல இருதயத்துக்கு இருதயம் எப்பவும் ஒரு காரியத்தை குறிச்சு ஒரே சிந்தை 2 பேருக்குள்ள வரும்போது அவங்க ரொம்ப தன்னை அறியாமலே நெருக்கிடுவாங்க. எப்பவும் போல எந்த காரியத்துல அவங்க ஒன்று போல சிந்திச்சாங்கன்னா அவங்கள அறியாம அவங்களுக்குள்ள ஒரு நெருக்கம் வந்துடும். இது பட்சபாதமான காரியம் அல்ல, அது இருதயத்திலே ஏற்படுகிறதான ஒற்றுமையின் விளைவாக வரக்கூடிய ஒரு நெருக்கம். இதே போல இது எல்லாருக்கும் வரும். இப்ப என்னுடைய வாழ்க்கையிலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி, உங்க இருதயத்துக்கு யாரு ரொம்ப ஒரு ஏத்த மாதிரி இருக்கீங்களோ அவங்களோட கொஞ்சம் நெருக்கமாக இருக்கதான் செய்வீங்க. அவங்க வார்த்தைக்கு நீங்க மற்றவர்களுடைய வார்த்தையை காட்டிலும் அவங்களுக்கு நீங்கள் அதிகமான ஒரு வார்த்தைக்கு ஒரு மதிப்பு கடந்து நீங்க கொடுக்கதான் செய்வீங்க. அதுக்காக நீங்க பட்சபாதத்தோடு இருக்கிறீர்கள் என்று அர்த்தம் அல்ல. நீங்க மற்றவர்களோட பட்சபாதமா இருக்கிறீர்கள் என்று அர்த்தம் அல்ல. ஆகவே இதை நாம் புரிந்து, மனித வாழ்க்கையிலே இது யதார்த்தமான சகஜம்தான். அந்த சகஜத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ எல்லோரோடும் சமமான அளவில் எப்பவுமே செய்து விட முடியாது. நீங்கள் யோசித்து பாருங்கள். நீங்கள் 3 பிள்ளை, நமக்குள்ள ஒரு 2 பிள்ளைங்க 3 பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா சமமா நம்ம அவங்கள்ட்ட எல்லாத்தையும் நடத்தணும்னா முடியாது. அந்த 3 பிள்ளைகளை எது நமக்கு இருதயத்துக்கு கேட்டதா இருக்கோ அந்த பிள்ளைக்கு நமக்கு என்ன செய்யும், அவங்களுக்கு நமக்கு இடையில ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போய்கிட்டு. மற்றவங்கள்ட்ட அதே பிள்ளைகள் தான், நம்ம அவங்கள்ட்ட பட்சபாதம் இல்லாம நமக்குரிய காரியங்கள் அவங்களுக்கு 3 பேருக்கு சமமா கூட பகிர்ந்தளிக்கும். ஆனாலும் பேச்சு வழக்குல நடைமுறையில பாத்தீங்கன்னா அந்த பிள்ளைகிட்ட நம்ம நெருக்கமா இருக்கும். ஏன்னா அது நம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும், நம்ம சிந்தனை புரிஞ்ச மாதிரி இருக்கும். அப்போ அவங்களோட நம்ம நெருக்கமா இருப்போம். ஆனா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய காரியங்கள் இருந்துச்சுன்னா அதை நம்ம சமமா கொடுப்போம். அதுதான் பட்சபாதம். கொடுக்க வேண்டிய காரியத்துல கூடுதல் குறைய கொடுக்கும்போது பட்சபாதமா வந்துடும்.
கொடுக்க வேண்டிய காரியத்துல நம்ம வந்து சமமா இருக்கும்போது மற்ற நேரத்துல நடைமுறையில இப்போ வந்து நான் 10 தடவை ஒரு வேலை வாங்குறேன், என் பிள்ளைகளை வேலை வாங்குறேன்னா நீங்க பாத்தீங்கன்னா யார் இருதயத்துக்கு ஏற்றாங்களோ அவங்கள்ட்ட 5 வாட்டிக்கு மேல சொல்லிடுவேன். நானும் யாரும் நீங்களும் ஆண்டவரே இருந்தா கூட அப்படிதான். அவர் இருதயத்துக்கு யாருக்கோ அவங்கள்ட்ட டக்குன்னு அந்த வேலையை நீ செஞ்சுட்டு வரணும். யாரு அவங்களோட முரண்படுவாங்கன்னா அவங்கள்ட்ட கொஞ்சம் சரி நம்ம சொன்னா கேட்பாங்களா மாட்டாங்களா, இவங்க மறுப்பாங்களா அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம அவங்கள்ட்ட யோசித்து வேற வழி இல்லை, வேற நமக்கு அப்படி இல்லைங்கிற ஒரு சூழ்நிலை மாதிரி சொல்லுவோம். அப்போ அந்த கூடுதலா நீங்க பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 10 கட்டளைய ஒரு உங்க இருதயத்துக்கு ஏற்ற 5 கட்டளை சொல்லுவீங்க, மற்றவங்கள்ட்ட அப்படி எப்படி கொடுப்பீங்க, அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி சொல்லுவீங்க. இது மனித வாழ்க்கையினுடைய யதார்த்தம். இதை வந்து நம்ம வந்து பகை கசப்பு வெறுப்புகளுக்குள்ள கொண்டு வர முடியாது. இது எல்லாருக்குள்ளயும் தான். நான் மிகுந்த ஒரு இரக்கம் காட்டுகிறவன்னா என்ன போல இரக்கம் காட்டுறவங்கள்ட்ட நான் ரொம்ப நெருங்குவேன். இன்னொரு இடத்துல வந்து நான் வந்து ரொம்ப பரிசுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன்னா இதே போல பரிசுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்களோட நான் நெருக்கமா இருப்பேன். இன்னொருத்தவங்க வந்து நேர்மையா உண்மையா இருக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னா நான் அப்படி இருந்தேன்னா நான் என்னவாக இருக்கிறேனோ அதே போல எனக்கு ஒத்த உங்களோட நான் வந்து என்ன செய்வேன், நான் நெருக்கமாக இருக்கத்தான் செய்வேன். ஆகவே இந்த பட்சபாதம், இந்த யதார்த்தமாக பழகுதல் என்பதை நாம் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. இதை வந்து கசப்பு வெறுப்புக்காக கொண்டு வந்து விடக்கூடாது. இது யதார்த்தம் தான். அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் அப்படி இருக்கலாம், என்னுடைய வாழ்க்கையில் நான் இப்படி இருப்பேன், இன்னொருத்தருடைய வாழ்க்கையில் அவங்கவுங்க வாழ்க்கையில் அப்படி இப்படி இருக்கத்தான் செய்வாங்க. நீங்க அதை நம்ம அதுதான் வந்து என்னன்னா ஞானத்தின் பிறப்பிடம். அதுதான் எல்லாவற்றையும் நம்ம அதை ஒன்று போல வைத்து பார்த்தோம். இப்ப நானா இருந்தாலும் நான் அப்படிதான் இருப்பேன். நீங்க இந்த நம்ம யோசித்து பார்க்கும்போது தான் நம்ம குடும்பத்திலே ஆனாலும் சரி, நம்முடைய நண்பர்களோட நாமும் அப்படிதான் நடந்து கொள்வோம். ஆனா நம்ம என்ன செய்வோம், அடுத்தவங்க நடக்கும்போது ஐயோ அப்படி பாருங்க அவங்க இப்படி நடந்து கொள்கிறாங்க, அப்படி நடந்து கொள்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பிறகு சொல்லிக்கிட்டு இருப்போம். பட் நாமே அப்படிதான் நடந்து கொள்வோம். அதை புரிந்து கொண்டு அதை ஏற்றுக்கொள்வது, அதை வந்து கசப்பு வெறுப்பு பகைகளுக்குள்ளாக கொண்டு போகாமல் இருப்பதுதான் ஞானத்தினுடைய பிறப்பு. எல்லா மனித வாழ்க்கையிலும் இருக்கும். சரி, நம்ம அதே போல நீங்க எல்லாரும் வந்து இப்போ வந்து நம்ம ஒரு குடும்பத்துல இருக்கிறோம். நீங்க ஒரு குடும்பமா இருக்கும்போது நீங்கள் யோசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் உங்க குடும்பத்தில் உள்ள எல்லா உறவினர்களோடும் எல்லா நண்பர்களோடும் நீங்க வந்து எல்லா விதமான காரியங்களும் எப்பவும் செய்துவிடவே முடியாது. நண்பர்களானாலும் சரி, உறவினர்களானாலும் சபையில என்ன நீங்க எல்லாத்துக்கும் எல்லாம் வந்து நம்ம அட்டன் பண்ணிடவே முடியாது. ஒரு எக்ஸாம்பிள் இருக்கும். இப்ப நம்ம ஒரு 50, 30, 40 குடும்பம் இருக்கும். கிட்டத்தட்ட இப்பவுமே நம்மளால நிறைய ஓரளவு சில நேரங்கள்ல நம்முடைய இதை தன்மையை பொறுத்து, வாழ்க்கை தன்மையை பொறுத்து, தொழிலின் தன்மையை பொறுத்து நம்ம வந்து எல்லா காரியத்துக்கும் எல்லாம் போயிடலாம். இதே ஒரு 1000 பேர் உள்ள குடும்பமா, 1000 பேர் உள்ள சபையா நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த 1000 பேர் ஒரு சபையில இருக்கும்போது ஒரு 300, 400 குடும்பங்கள் வச்சுக்கலாம், ஒரு 500 குடும்பங்கள் இருக்கு. இந்த 500 குடும்பங்கள் இருக்கக்கூடிய 500 குடும்பங்களுக்கு வரக்கூடிய நிகழ்வுகளுக்கும் 500 குடும்பங்கள்ல வரக்கூடிய பிரச்சனைகளும் நீங்க போய் நிக்க முடியுமா? நிக்க முடியாது. அது யதார்த்தமாக நடைமுறையில் சாத்தியம் கிடையாது. அப்ப அதுக்காக தான் இந்த சரீர தரிசனத்துல என்ன சொல்லுவாங்கன்னா ஓரளவுக்கு மேல. அதே போல எல்லாத்துக்கும் வந்து நம்ம நிக்கணும், கண்டிப்பா நிக்கணும். ஆனா யதார்த்தத்துல நடைபெறாது. அதை கசப்பாகவோ வெறுப்பாகவோ நம்ம எடுத்துக்கொள்ளாமல் பக்குவமாக கடந்து போய்விட வேண்டும். சில நேரத்தில் சில சூழ்நிலைகள் வர முடியும், சில வராமல் இருக்க முடியும். அதை நம்ம மனசுல எடுத்துக்கொள்வது, அதை சரி வரவில்லை வைக்கவில்லை என்று யோசிக்காமல் சரி வர முடியல. சமீபத்தில் என்னுடைய தங்கை மகனுக்கு கல்யாணம் நடந்தது. சின்ன அந்த தங்கை மகனுடைய கல்யாணத்துக்கு சென்றிருந்த போது எனக்கு ரொம்ப நெருக்கமானவங்களும் இறந்து போயிருக்காங்க. எனக்கு தெரியவே இல்லை. நம்ம அதிகமாக போக இதை நான் வந்து பெருசாக எடுக்கலாம். அவங்களுமே வந்து எங்கள் பெரியமா மகன் பரமணமும் வந்திருந்தாங்க. அவன் மத போதகன் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு அப்படி ஒரு மெச்சூரிட்டியாக அவங்க கடந்து போயிட்டாங்க. என்னுடைய சொந்த அத்தை மகள்லாம் இறந்து போயிருக்காங்க. எனக்கு தெரியவே இல்லை. அதில் எனக்கு ரொம்ப அதிர்ச்சி. அவங்களே இறந்துட்டாங்களா அப்படின்னு என்று சொந்தனா எங்கள் அப்பாவுடைய தங்கச்சியினுடைய ஒரு மகள், ஒரு மகன், மச்சான், அதுக்கப்புறம் வர வகையில் வரக்கூடியவங்க நேரடியாக எங்கள் அப்பாவுக்கு தங்கச்சி அவங்களாம் இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. இப்படி நிறைய காரியங்கள் நடக்கும்போது இப்போ ஒரு இதில் வந்து அவங்க என்னை பார்த்தாங்க. அவிசுவாசிகளே பாருங்க, இப்போ பார்த்தாங்க. நான் வரலைங்கிறதுக்காக என்கிட்ட அவங்க கோபத்தை காமிக்கல, எரிச்சலை காமிக்கல. வந்த இடத்துல நல்லா இருக்கியா, சரி நல்லா இருக்கியாப்பா, சரி பண்ண முடியல, சரி ரைட்டு அப்படின்னு வந்து யதார்த்தமாக அவங்க ஒரு பழகிட்டு போயிடுறாங்க. இதுக்கு வந்து டீசென்ட் பிஹேவியர்.
ஜெனியூன் கேர். இது வரலன்னா நீ என்ன வரல வைக்கல, நீ எல்லாம் மனுஷனா, நீ அப்படிப்பட்டவனா, நீ இப்படிப்பட்டவனா, உனக்கு வந்துட்டு பணம் வந்துட்டு திமுரு வந்துட்டு அப்படின்னு ஏதாவது சொல்லலாம் இல்லை, எதையுமே சொல்லலை. சரிங்களா, வந்துட்டு அவங்களும் போயிட்டாங்க. அப்போ அப்படி யதார்த்தமா எங்க சொந்த தாய், எங்க தாய் மாமா தாய்க்கு ஏன்னா எங்க அம்மாவுக்கு தம்பி செல்வம் மாமா அவங்க வந்து பேசுறாங்க. அக்கா எல்லாம் போயிட்டு யாருமே ஒன்றா இருக்க முடியல. அதை புரிந்து கொள்றாங்க. இப்போ வாழ்க்கையின் சூழ்நிலை இப்படி இருக்குது, அவங்கவுங்க அங்கங்கே வேலை நடந்தோம் அப்படி இப்படி போகும்போது ஒன்றும் போகலை. அந்த பொது இடத்தில் நடந்து கொள்ளும் முறை, அந்த பண்பாடும் பழகும், அந்த பண்பாடு பழகும் பண்பாடு. வர்ற இடத்துல காரசாரமாக பேசிக்கிட்டு நீ அப்படியா இப்படியா, இது என் சொந்த தம்பிகிட்ட கிடையாது. அவன் வந்துட்டானா இப்படி வீஞ்சுவானுங்க, இப்படி மூஞ்ச திருப்புவானுங்க, ஓடுவானுங்க, சரி பார்த்தா இருக்கும். அந்த பக்குவம் இல்லை. ஒரே அதே இது அவங்க மெச்சூரிட்டியில் இருக்காங்க. சரி, யதார்த்தமான வாழ்க்கை இதுதான், நம்ம புரிஞ்சுக்கணும். எது கொஞ்சம் நம்ம வந்த இடத்துல சந்தோஷமா நீ எப்படி இருக்க, நல்லா இருக்க, நான் இருக்கேன். அப்போ ஒரு அவிசுவாசிகள்கிட்ட இருக்கிற மெச்சூரிட்டி இன்று விசுவாசிகளுக்கு அதை காட்டில் மேலாக இருக்கு. சில இது முடியும் முடியாது, புரியும் முடியாது, அதை புரிந்து கொண்டு சார் ரைட்டு பரவாயில்ல, எந்த இடத்துல வந்தாலும் வந்துருக்கோமா சமாதானமாயிரு, சந்தோஷமாயிரு, உன்னை விசாரி என்ன விசாரி, உனக்கு ஏதாவது செய்யணும் நீ செய், எனக்கு செய்யணும் செய். சில நற்பண்புகளை கற்க வேண்டிய இடத்துல கற்றுக்கொண்டதான் இருக்கணும். விருதுநகர்ல இருக்கக்கூடிய எங்க சொந்த மச்சம், ஏதாவது என்னுடைய அப்பாவுடைய அக்கா, இன்னொன்று தங்கச்சி, இன்னொன்று அப்பா, அவங்களுடைய மகன் சுந்தர், இதெல்லாம் புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறேன், தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறேன், இதை பழகுங்கள் என்று சொல்கிறேன். அவங்க என்கிட்ட வந்து எப்போ பார்த்தாலும் இப்போ வந்து இந்த பிஸ்னஸ் எப்படி பண்ணுறாங்க, இன்றைய நிலவரம் எப்படி அப்படிங்கிறது எனக்கு அப்படியே ஒரு டேட்டாஸாக கொடுக்குறாங்க. இப்போ உள்ள நடைமுறை, இப்போ பிஸ்னஸ் நடைமுறை மாறிட்டு, அந்த காலத்தில் நாங்கள் பண்ணது அப்படி பண்ணணும், இப்போ வந்து அது மாறி போயிடுச்சு. இப்போ அவங்க பையன் வந்து சாதாரண வேற ஒரு இது வச்சிருக்கான், அது விஷயமா அப்படி விசாரிக்கும் போது அப்படி எனக்கு அப்படி வந்து இந்த கால நடைமுறை, இந்த பிஸ்னஸ் இன்னைக்கு இப்படி தான் இந்த பிஸ்னஸ் போய்கிட்டு இருக்கு. ஒரு தகவல்களை தாங்கள் அனுபவத்தில் அறிந்த அறிவை எனக்கு கடத்துகிறாங்க. இதே மாதிரி உங்க வாழ்க்கையில உங்களுடைய இதுல இப்ப நான் நிறைய நேரங்களில் செய்திகளை சொல்வது அது உங்களுக்கு அது புரியாது. நம்ம வாழ்க்கையில அறிந்தது துரிந்தது, நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா, நம்ம வாழ்க்கையில முன்னேறணும்னா நமக்கு எது தேவை என்பதை நாங்கள் அனுபவத்தில் அறிந்ததை உங்களுக்கு சொல்லும் போதே நீங்க அதை ஏற்றுக்கிட்டு இப்படி இருக்கு கத்துக்கணும், ஆமா இப்படி போகணும், இந்த சொல்றதை நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறது வரணும். அந்த இத்தனைக்கும் அந்த மச்சானோட வந்து எப்படி நடந்து கொண்டே இருப்பாரு. இப்ப இந்த இதெல்லாம் வந்து நம்ம எதுக்கு சொன்னா ஒரு அவிசுவாசிகள்கிட்ட இருக்கிற ஒரு பக்குவம், ஒரு அமைதி, ஒரு நிதானம். ஏன்னா இந்த சுந்தர் மச்சான்றது எங்க மாமா, எங்க அம்மா வந்து அந்த இது கேன்சர் வந்து, ஆனா கேன்சர்னு தெரியாத நிலைமையில மதுரை மீனாட்சி மிஷன்ல வந்து அட்மிட் ஆயிருக்காங்க. அப்போ வந்து எனக்கு காசு கிடையாது, டைட்டான நிலைமை. என்கிட்ட உள்ள பணத்தை போட்டாச்சு, இப்போ காசு இருக்க டைட்டான ஒரு ஆப்ரேஷனுக்கு அவங்க வந்து பணம் கட்ட சொல்லிட்டாங்க. அப்போ பணம் கட்டும்போது என்கிட்ட இல்லாத நிலைமையில நான் என்ன செய்யேன், இவங்க அந்த நேரத்தில் பாம்பேலே பிஸ்னஸ் பண்ணாங்க. அப்போ எனக்கு நான் கேட்க விருப்பம்னாலும் என் சிலவங்க வந்து என்னன்னா அவங்க தங்கச்சி, இவங்களுடைய தங்கச்சி என்கிட்ட அங்கே அம்மாவை பார்க்க வந்ததுல நீ அண்ணன்ட்டு போய் கேளு, அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னோன்னே நான் எனக்கு போய் கேட்குறேன், அவங்க ஊருக்கே போய் கேட்குறேன், வீட்டுக்கு போய் கேட்குறேன். அப்போ என்ன செஞ்சிட்டாங்கன்னா, இல்லை நான் இப்போ தொழில் ரொம்ப டைட்டாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்கன்னா ஒரு சின்ன அமௌண்ட்டு ஒரு 2000 ரூபா வந்து கொடுத்தாங்க. 2000 ரூபாய் என் கையில் இருக்குது. இது நடந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுக்கோங்களேன். அப்போ 2000 ரூபா கொடுத்தாங்க. எனக்கு உனக்கு ரொம்ப கஷ்டம், மனசுக்கு ரொம்ப சங்கடம், என்னடா இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் எனக்கு கொஞ்ச நாள் கழிச்சு, அந்த நேரத்துலையும் பாருங்க நான் ஆண்டர்பிரினர் இருந்தாலும் உடனே நான் செய்யலை, கொஞ்சம் நாள் கழிச்சு, அது கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு வேண்டிய பணம் கிடைச்சிட்டு அப்படின்னு சொல்லி வருத்தம் தான். அந்த வருத்தத்தை எப்படி ஆகுது, அந்த 2000 திருப்பி கையில் கொடுத்தேன். இது அவங்கள இன்சல்ட் பண்ண மாதிரி, அது அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அவங்க வருத்தப்பட்டிருக்காங்க, இப்படி ஒரு சின்ன பையன் நம்மளை வந்து, நான் அப்போ அவங்களுக்கு முன்னாடி நான் சின்னேன். அப்போ வந்து அவங்க தங்கச்சிட்டு இப்படி ஒரு இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க. அதே ஆள் இப்போ எனக்கு எல்லாத்தையும் சொல்றாங்க. அதே ஆள் ஒரு திருமணத்தில் நாங்கள் சந்திக்கோம், இந்த நிலவரத்தெல்லாம் என்கிட்ட வந்து நிதானமா அமைதியா பக்குவமா என்கிட்ட பேசுறாங்க. 76 வயசு. அந்த பக்குவம் ஏன் ஆண்டுடைய பிள்ளைகிட்ட அணைய செய்யணும், ஏன் சண்டை போடணுங்கிற அந்த டென்ஷனே இல்லாம நடந்து போச்சு, சரி அது நடந்து அதே மனசுல வச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு அப்படி திருப்பிக்கிட்டுலாம் இல்லை.
என்கிட்ட யதார்த்தமா இப்படி இப்படி இருக்கு அப்படி ரொம்ப நேரம் பேசிட்டு அப்படியே அவங்க கலந்து. இந்த வாழ்க்கையில அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற வாழ்க்கை, அவங்களுக்கு கொடுத்திருக்கிற அனுபவம், பக்குவம், அதை விட மேலாக நமக்கு வசனங்கள் இருக்கின்றன, ஆவியானவர் இருக்கிறார். அவங்களை காட்டிலும் எவ்வளவு மேல நம்ம வந்து ஜெனிவா நடக்கணும், எவ்வளவு தூரம் பக்குவத்தோட நடக்கணும், நிதானத்தோட நடக்கணும். காரியங்களை அப்படி பகிர்ந்து கொண்டு நிதானமாக கையாள்வது எவ்வளவு அவசியம். அந்த இடத்துல என்ன பேசுனா இருக்கிற இதுவும் அப்படி கிட்டத்தட்ட போயிடும். அப்போ வரும்போது சமாதானத்துக்கு மட்டும் பேசிட்டு அப்படிங்க மற்றதை பற்றிலாம் பேசாமல். அதுவரை எங்கள் பரமண்ணை நடந்து கொண்டது பாருங்க. எங்கள் பரமண்ணை அண்ணி இறந்தது எனக்கு தெரியவே தெரியாது. எங்கள் பரமனுடைய மனைவி அண்ணி இறந்தது எனக்கு தெரியாது. ஏன்னா எங்கள் பெரியப்பா இறந்தது போது நான் போக முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க மக திருமணம் ஞாயிற்றுக்கிழமை இருந்ததுனால ஞாயிற்றுக்கிழமை போக முடியாதுச்சு. அதனால என்கிட்ட சொல்கிறதே விட்டுட்டாங்க. இப்படிப்பட்டனால அவங்க சந்திக்காங்க. இன்னும் சந்திச்சு என்கிட்ட சந்தோஷமாக தான் சிரிச்சு பேசுகிறாங்க. நான் அவங்க அண்ணியை குறித்து விசாரிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம பார்க்குற வேண்டிய காலத்தில் கட்டி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு, ஆர்சி ஃப்ரெண்டு, மாயாவரத்தில் மயிலாடுறதுல ஒரு ஆர்சி ஃப்ரெண்டு. அதாவது நாகர்கோவிலேருந்து அவங்க மாயாவரம் போய் மரவாடி பெரிய மர டிப்போ, இந்த ஜான் டிப்போ மர டிப்போலாம் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி லெவல் இப்போவுமே வச்சுருந்தாங்க. உங்களுக்கு ஜான் டிம்பர் டிப்போன்னு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ குரங்குளம் பக்கம் இருக்குல்ல, ஜான்னு சொல்லி இருக்குல்ல, பெரிய மரம். அதே மாதிரி அந்த காலத்தில் அவங்க வச்சுருந்தவங்க அங்கே போய் செட்டில் ஆனாங்க. அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஷிப் 2 பேரும் படிச்சிருக்காங்க. அவங்க இப்போ கிறிஸ்டினா, நம்ம சர்ச்சு பெண்டேகாஸ்ட் கிறிஸ்டினா மாறிட்டாங்க. எனக்கு அவங்க ஃபோன் போட்டு அவன்கிட்ட பேசி, இந்த என் பையன் என்னுடைய தம்பி வந்து இப்படி வந்து ஊழியத்தில் இருக்கான்னு சொல்லி என்கிட்ட ஃபோன் போட்டு கொடுப்பாங்க பேசுறது. எவ்வளவு பண்பு என்று பாருங்க. அவங்க அண்ணியோட அடக்கத்துக்கு நான் போகலை, ஆனால் அதை பற்றி எதுவும் கேட்கல, என்கிட்ட சண்டை போடலை, நீ ஏன் வரலை, நீ என்ன இப்படி மதிக்கலை, எதையுமே கேட்கல. அப்படி சாதாரணமாக பேசுகிறாங்க. பேசிட்டு அப்படி சரி இது அப்படியே அவங்க ஃப்ரெண்டுகிட்ட பேசி என்ன பேச கொடுக்க சொல்லிட்டு நான் அவங்கள்ட்ட பேசி நான் சொல்கிறேன், எங்கள் அண்ணனை எப்படியாவது சபை கொடுங்க, நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள்லாம் சொல்ல முடியாது, நீங்கள் தான் உறவுக்காரங்க, நீங்கள் அவங்கள்ட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல. நான் இடையில எங்கள் அண்ணன் பைபிள் வாசிக்கிறேன், உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும் அப்படின்னு எதுவுமே பேசுகிறேன். அதாவது இத்தகையதான பண்புகள் நடைபெறும்போது நம்ம ஒரு நிதானமான ஒரு பக்குவமான கையாளுதல்கள், இதெல்லாம் உணர்ச்சிகள் அவங்க வாழ்க்கையில அனுபவத்துல பற்பல விதங்கள் வாழ்க்கையில் கற்றுக் கொடுத்துருக்கிறாங்க. ஆண்டவருக்குள்ள இல்லைங்கிறதுனால அவங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனால் இன்று நமக்கு தேவ ஆவியானவர் இருக்கிறார், வசனங்கள் இருக்கு, நமக்கு அதை விட அனுபவத்துல எவ்வளவோ கற்றுக் கொடுக்கறதுக்கு ஆண்டவரே நம்மளோட இருக்கும்போது நம்ம எவ்வளவு பக்குவப்பட்டவங்களாக எந்த இடத்திலும் எல்லாத்தையும் கூட்டி சேர்க்கவும் நிரந்தரமா இருக்கும், நன்மை இருக்காவும், கடந்தது பேசி கொண்டு இருக்காமலும் போட்டுக்கிட்டு மனசுல பல இதை போட்டு குழப்பி கொண்டு இருந்தாமலும் நன்மையானது என்ன, இன்னைக்கு நம்ம எப்படி நல்லா இருக்கிறது, இவைகளை பற்றி நம்ம யோசிக்க வேண்டியது எவ்வளவு அவசியம். இந்த உணர்ச்சிகள் கட்டுப்படுத்தப்படுதல், பக்குவப்படுத்தப்படுதல். இந்த கோபங்கிற ஒரு உணர்ச்சி வரும்போது தான் நம்ம கடினமான வார்த்தைகளை பேசுவோம். கோப உணர்ச்சியை கையாள தெரிஞ்சா கடினமான வார்த்தைகள் வராது, நிதானமான வார்த்தைகள். சில நேரங்களில் வந்து இந்த உணர்ச்சிகள்லாம் நிச்சயமா வரும். அதை நிதானமாக கையாளும் போது தான் நம்ம கடினமான வார்த்தைகளை விடாமல் இருக்கும். ஆகவே அருமையானவர்களே, இந்த ஆபரணாதிகள் பூண்ட கண்ணங்கள் என்பது ஆவியானவரால் அழகுபடுத்தப்பட்ட நமது உணர்ச்சிகள், தெய்வீக மகிமை நிறைந்த உணர்ச்சிகள். அப்போ இந்த இதை நமக்கு இரண்டாவது நாம் பார்க்கிறோம், ஆரங்கள் பூண்ட உன் கழுத்து, ஆரங்கள் பூண்ட உன் கழுத்தும் அழகாய் இருக்கிறது. ஆரங்கள் பூண்ட கழுத்து, இந்த கழுத்து வந்து என்ன செய்யுது? 2 விஷயத்தை குறித்து கர்த்தர் எனக்கு தியானிக்கும் போது நமக்கு வெளிப்படுத்தினாங்க. ஒன்று, இந்த கழுத்து தான் இந்த தலையையும் இந்த சரீரத்தையும் இணைக்கக்கூடிய பகுதி. இந்த கழுத்து தலையையும் கழுத்தையும் இணைக்கக்கூடிய இந்த பகுதி. ஆரங்கள் பூண்ட கழுத்து அழகா இருக்கு என்று சொல்லும் போது இது எதை குறிக்கிறது? 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும் படிக்கு நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. அப்போ இந்த கழுத்து தேவனுக்கும் நமக்குமான ஐக்கியத்தை, தேவனை நம்மோடு இணைக்கக்கூடியதை, இது பரிசுத்தாவின் ஞானஸ்தானத்தை மற்றும் அந்த ஞானஸ்தானத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய நமது ஆவியும் பரிசுத்த ஆவியானும் இணையக்கூடிய ஐக்கியத்தை பற்றி பேசுகிறது.
இந்த ஐக்கியத்தை பரிசுத்த ஆவியானவர் தான் கொடுக்கிறார் என்பதை யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 21, 23 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். யோவான் 17, 21, 23. அவர்கள் எல்லாரும்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிற நாம் அனைவரும் ஒன்றாய் இருக்கவும், பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லோரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். வாசிக்கலாம் 21, 22, 23. நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் மகிமையை அவர்களுக்கு கொடுத்தேன். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாக இருக்கும்படிக்கும் நீர் அனுப்பினதையும் என்னில் அன்பாயிருக்கிறது போல அவர்களிலும் அன்பாயிருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் அவர்களிலும் வேண்டிக் கொள்கிறேன். அப்போ தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அனைவரும் ஒன்றாய் இருப்பது, நாம் கிறிஸ்துவோடு பிதாவாகிய தேவனும் பரிசுத்த ஆவியானவரோடும் ஒன்றாக இருப்பதும் பரிசுத்த ஆவியானவராலே இருக்கிறது. அப்போ பரிசுத்த ஆவியானவராலே தான் நாம் தேவனோடும் நாம் எல்லா தேவ பிள்ளைகளோடும் ஒன்றாய் இருக்க முடியும். அப்ப இந்த தெய்வீக ஐக்கியம், அன்னோனியம், இதற்கு நான் முக்கியத்துவம் நான் கொடுக்கிறேன். இதற்கு கொடுப்பதற்கு நான் ஆவியில் நிறைந்த வாழ்க்கை தான். ஆவியில் நிறைந்த மாம்சம் எங்க வருகிறதோ அங்க ஆவியானவர் குறைவு பெறுவார். மாம்சம் எங்கே அழியுதோ அங்கே ஆவியானவர் நிறைவு பெறுவார். அப்போ நம்ம ஆவியானவரால் அந்த ஒன்றான தெய்வீக குடும்பத்தின் அங்கத்தினர்களாக, தெய்வீக குடும்பமாக நாம் உருவாக வேண்டும் என்று நாம் வேண்டும். அப்போ இங்க நான் பார்க்கிற ஒரு விசுவாசி ஒரு சபையோடும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடும் இந்த தெய்வீக ஐக்கியத்தை அனுபவிக்க வேண்டும். ஒரு தேவனுடைய பிள்ளையாக நீங்களும் நான் பரிசுத்த ஆவியானவராலே தேவனோடும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடும் அதுக்கப்புறம் தேவ பிள்ளைகளோடும் இந்த ஐக்கியத்தை நாம் கொண்டு வர வேண்டும். அதுதான் அந்த கழுத்தினுடைய அழகு, இணைந்திருப்பது, சேர்ந்திருப்பது. எந்த அளவுக்கு நான் சபையோடு, அதாவது ஆண்டவரோடு எந்த அளவுக்கு சேர்ந்திருக்கிறேன், சபையோடு எந்த அளவுக்கு சேர்ந்திருக்கிறேன். சபையோடு சேர்ந்திருப்பதற்கு நான் என்ன விதமான காரியங்கள் செய்கிறேன். சேர்ந்திருத்தல், சிதறடித்தல். நம்ம இந்த ஒரு கூட்டமா சேர்ந்திருக்கணும்னா நன்மையானவர்களை பேசணும், குறைகளை பேசுவதை அகற்ற வேண்டும். நீங்கள் குறைகளை பேசுவதும் போது எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் அதை சேர்ந்திருக்க முடியாது. திரும்ப திரும்ப சொல்ல, நீங்க ஆவியினால் நிறைந்து நடத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் ஆவியானுடைய சத்தம், ஆவியானுடைய சத்தம் என்ன சொல்கிறது என்றால், நாம் என்ன செய்யணும்? நன்மையானவர்களை பேசக்கூடிய ரத்தம், ஆவியின் ரத்தத்தை போல நாம் நன்மையானவர்களை பேச வேண்டும். குறை சொல்லுதல், புறம் கூறுதல், கோல் கூறுதல், இவைகளை எல்லாம் நம்மளுக்கு அகற்ற வேண்டும். இது நம்ம பேசும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பட் இது மாம்சத்தினுடைய சந்தோஷம். இதைகளை பேசாமல் கர்த்தருடைய சத்தியங்களை பற்றி பேசுகிறோம். அதே போல உலக பிரகாரம் நம்ம மாம்சத்து பிரகாரம் நம்ம கூடி வரக்கூடிய ஐக்கியத்துல சேலை சட்டையை பத்தி, மளிகை ஜாமானை பத்தி, சமையல் செய்வதை பத்தி, அல்லது பலவிதமான தொழில்களை பற்றி, இவைகளெல்லாம் நம்ம பேசுவதை விட்டுவிட வேண்டும். ஆண்டுடைய சத்தியத்தை பற்றி பேசுவதும், ஆண்டோடு ஜபத்துல தரித்திருப்பதை குறித்து பேசுவதும், நமக்கு இருக்கக்கூடிய பலவீனங்கள் எப்படி விடுதலை பெறுவது, தேவனுடைய சத்தியத்தை, தேவனுடைய நம்முடைய வாழ்க்கையில் உள்ள அநேக தேவனுடைய சத்தியங்களை பற்றிய கேள்விகள். இந்த உலகத்துல இன்னைக்கு விஞ்ஞானத்தில் பல பல காரியங்களை சொல்றாங்க. ஆனா வேதாகம் நமக்கு அநேக காரியங்கள் சத்தியத்தை, அநேக காரியங்கள் நமக்கு போதிக்குது. அதை பற்றி அநேக முரண்பாடுகளை போல தோணக்கூடிய காரியங்களை பற்றி பேசுறது. அப்போ ஆவிக்குரிய தேவனுடைய வசனத்துக்குரிய அதுக்கப்புறம் ஒரு காரியத்தை, ஒரு ஊழியத்தை விரிவடை செய்யணும்னா என்ன செய்யணும்? அப்போ இங்க நம்ம பார்க்க கிரக தேவாரிய ஓயார் பொய்யர் வந்துருப்பாங்க. அப்போ ஒவ்வொரு விதமான மக்களை கொண்டிருக்கும். பொட்டல்ல இருக்கிற மக்கள் ஒரு மாதிரி இருப்பாங்க, முக்கூடல்ல இருக்கிற மக்கள் ஒரு மாதிரி இருப்பாங்க, காட்டாயம்பட்டியில் இருக்கக்கூடிய ஒரு மக்கள் ஒரு மாதிரி இருப்பாங்க. அப்ப நம்ம இந்த மக்கள் இப்படிலாம் இருக்காங்க, இவங்களை எப்படி ஆண்டவர்களை கொண்டு வரணும்னு, எப்படி இவங்களுடைய நம்பிக்கைகள் என்ன,
இவங்களுடைய இவங்களுடைய நடவடிக்கைகள் என்ன, இவங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன, இவங்க வாழ்க்கையை பற்றி புரிந்து கொள்ளுதல் என்ன. காட்டாயங்குடி மக்களுடைய வாழ்க்கையை புரிந்து கொள்ளுதல் ஒரு மாதிரி இருக்கும், பொட்டல் உள்ள மக்கள் வாழ்க்கையை பற்றி புரிந்து கொள்ளுதல் ஒரு மாதிரி இருக்கும். இப்படி ஒவ்வொரு மக்கள் ஊருக்கு மக்களுடைய எண்ணங்கள் வித்தியாசப்படும். ஒவ்வொரு சமூகத்துக்கும் மக்களுடைய எண்ணங்களும் விருப்பங்களும் வித்தியாசப்படும். இதையெல்லாம் புரிந்து கொண்டு இவர்களெல்லாம் கிறிஸ்துக்கள் இப்படி ஆக்கப்பூர்வமாக இந்த இடங்களை செய்யணும், நம்ம என்ன செய்யணும், ஏது செய்யணும், நம்ம அப்புறம் என்ன செய்யலாம், அப்படிப்பட்ட ஆக்கப்பூர்வமான காரியங்களை பற்றி சிந்திப்பது. அங்க யோசுவாவும் காலேபும் அதைத்தான் சொன்னாங்க. எங்க அந்த கானான்ல இருந்து வந்துட்டு இருக்கிறான், எகிப்துல இருந்து வந்துட்டு இருக்காங்க, கானான்ல போகணும். மோசே 12 பேரை தேர்ந்தெடுத்து போய் சுத்தி பார்த்துட்டு வாங்குங்கிற. அந்த 12 பேர்ல யோசுவாவோட 2 பேர் மட்டும் நற்செய்தி சொன்னாங்க, நம்ம போவோம், கர்த்தர் நமக்கு அதை தருவார். மீதி 10 பேரும் துர்ச்செய்தியை மனசு, ஜனங்களுடைய மனசு இலக்கரித்து போக மாட்டாங்க. ஐயோ அங்க மக்கள் பெருசா இருக்கிறாங்க, அவங்களுக்கு முன்னாடி நம்ம வெட்டுக்கிளியே போகல இருக்கிறோம், நம்மளை கொல்றதுக்குன்னே மோசை கூட்டு சேர்த்திருக்காரு. இப்படிப்பட்டதான காரியங்களை நாம், அதாவது மக்களுடைய மனசு மோசையை பின்பற்றாதபடிக்கு அவனுக்கு விரோதமாக எழும்புவதற்கு ஏதுவான காரியங்களை, இப்படிப்பட்டதான காரியங்களை பேசுதல், இப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்துதல். அப்போ சேர்ந்திருத்தல் என்பது அப்படித்தான். நம்ம எல்லாரும் சேர்ந்து இருக்கிறதுக்கு என்ன செய்யணும், சேர்ந்து ஒன்னா இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், ஒருவருக்கு ஒரு ஒத்தாசையா இருப்பதற்கு என்ன செய்யணும். தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய குடும்பமாக ஒன்றாக இருக்கும் என்றால் அங்கே உலகம் சிலுவையில் அறையப்பட வேண்டும், மாம்சம் சிலுவையில் அறையப்பட வேண்டும், சுயம் சிலுவையில் அறையப்பட வேண்டும், பிசாசின் தந்திரங்கள் வேறு இருக்கப்பட வேண்டும். இந்த 4 காரியம் ஒரு தேவ ஜனங்களுக்குள்ள நடந்தால்தான் அவங்க தேவனுக்குள்ளாக ஒன்றாக வளர முடியும். அப்ப இவைகளை நாம் ஒவ்வொருவரும், நான் ஒரு தனிப்பட்ட விசுவாசியாக எனக்குள்ள உள்ள மாம்சத்தின் கிரியைகள், எனக்குள்ள உலகத்தின் ஆசைகள், எனக்குள்ள இருக்கக்கூடிய பிசாசினால வஞ்சிக்கப்பட்டிருக்கிற காரியங்கள், இவ்விதமாக என்னுடைய சுயம் எல்லாவற்றையும் நான் அறுக்க நான் ஒரு தெய்வீக ஐக்கியத்தை சபை, அதாவது தேவனிடத்திலிருந்தும் சபையினிடத்திலிருந்தும் தெய்வீக ஐக்கியத்தை நான் பெற்றுக்கொள்வேன். நான் ஒரு ஆவிக்குரிய ஐக்கியத்தை நான் சபைக்கும் கொடுக்கக்கூடியவனாக இருப்பேன். அப்போ இவ்விதமான காரியங்கள் தான் எப்பொழுது ஆவிக்குரிய காரியங்களும். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியரில் சொல்றார், நன்மையானவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அவைகளை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருங்கள். இன்னொரு காரியத்தை சொல்ல, இன்னைக்கு ஒரு செய்தியை கேட்க ரொம்ப, அதாவது இஸ்லாமிய தேசமாக ஸ்டேட்னு சொல்லப்பட்டிருக்கு, இஸ்லாமிய ஸ்டேட்டாக இங்கிலாந்து மாறிக்கொண்டிருக்கிறது என்று செய்தி. இங்கிலாந்து கிறிஸ்தவ நாடு, உலகம் எங்கிலும் மிஷினரிகளை அனுப்பிய நாடு, உலக 5 கண்டத்திலும் சுவிசேஷம் பரப்புவதற்காக முயற்சி செய்த நாடு. இன்னைக்கு பற்றி அதை பற்றி போறாங்க, இஸ்லாமிய ஸ்டேட்டாக மாறிக்கொண்டிருக்கிறது, அதாவது ஒரு இஸ்லாமிய தேசமாக மாறிக்கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? காரணம் சுகபோகம். சுகபோகமாய் வாழ்கிறவர் உயிரோடு சேர்க்கிறார். அதனால தேவனுடைய ஜனங்களாகிய நாம், நமக்கு தேவன் எந்த உலக சுகபோகத்துக்குள்ளாக இறங்காமல், உலக சுகபோகம் இப்ப கொஞ்சம் அப்படி போய்கிட்டே இருக்கும், நாளடைவில் நம்மளை வீக் பண்ணி முற்றிலுமாக அழித்தோம். இன்று இங்கிலாந்து போன்ற தேசங்களுடைய நிலைமை அதுதான். ஏனென்றால் அவர்களுடைய சத்தியத்துக்காக தங்களுடைய ரட்சகரான இயேசு கிறிஸ்துவுக்காக வைராக்கியத்தை பாராட்டுவதை விட்டு விடுகிறார்கள். அவருடைய வசனங்களுக்கான வைராக்கியத்தை பாராட்டுவதை விட்டு விடுகிறார்கள். செழிப்பு, செல்வம், பொருளாதாரம், உயர்ந்திருத்தல், இவைகளிலே வாழ்ந்து கொண்டு இவைகளை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறதுனால அந்த சுகபோகம் அவங்களை அப்படி கொஞ்சம் கொஞ்சமா செல்லரிச்சுக்கிட்டே வந்து இன்னைக்கு அங்கு குடியேறிய இஸ்லாமியர்கள் மூலமாக அவர்கள் மெஜாரிட்டியாகி கொண்டும், ஒரிஜினல் அந்த ஐரோப்பியர்கள் பிறப்பு எண்ணிக்கையில குறைகிறாங்க. 2வது அங்குல இருந்து அநேகர் அந்த இஸ்லாமிய மதத்துக்கு மாறுறாங்க. ஒரு சமயத்துல ஒரு யூடியூப்ல போட்டிருக்காங்க, மிக முக்கியமானவர்களுடைய மதம், பல துறைகள் இருக்கக்கூடிய முக்கியமானவர்களுடைய மதம் போடும்போது எல்லாருமே கிட்டத்தட்ட பெரிய, அதாவது ஃபாரின்ல, அதாவது வெள்ளக்காரங்க வச்சுக்கோங்களேன். நான் எல்லாரும் பெரும்பாலும் கிறிஸ்டினா இருப்பாங்க, 1-2 பார்த்தா நிறைய பேர் யூத மதத்துக்கு போயிருக்காங்க. எல்லாரும் கிறிஸ்டினாக இருந்தவங்க பேக்ரவுண்ட்ல இருந்தவங்க நிறைய பேர் யூத மதத்துக்கு போயிருக்காங்க. ஒரு சில பேர் ஹிந்துவா மாறி இருக்காங்க, நிறைய பேர் இதுக்கு இஸ்லாமுக்கு மாறி இருக்காங்க, முகமதியர்ல மாறி இருக்காங்க.
ஆனால் நீங்க எங்கு பார்த்தாலும் ஒரு இஸ்லாமிய தேசத்திலிருந்து இஸ்லாமியர்கள் வேறு மதத்துக்கு மாறுவதை பார்க்க முடியவில்லை. இப்பொழுது அது இந்தியாவில் இந்துக்களுக்கு மத்தியில் நடக்கும். இந்து மதத்தில் கூட நிறைய பேர் இன்னொரு மதத்துக்கு மாறுவது கடினமாகி கொண்டே இருக்கிறது. எந்தெந்த சமூகங்கள்லாம் பொருளாதாரத்தில் வளர்ந்திருக்குதோ அந்த அந்த சமூகங்கள்ல இருந்து மதம் மாறுவது ரொம்ப குறைந்து விட்டது. இன்னும் எளிமையான சமூகங்களுக்கு மத்தியில மட்டும்தான் மக்கள் கிறிஸ்டினா மாறுறது நடந்து கொண்டிருக்கிறது. பொருளாதாரம் கூடினா அந்த பொருளாதாரம் கூடின பிறகு கடவுள் என்ன ஒரு அந்தஸ்தின் அடையாளம் தான். உண்மையான கடவுளின் அனுபவம் கிடையாது. கடவுளோட உண்மையான எந்த அனுபவம் அது இந்த அந்தஸ்து, இது என்னுடைய இந்து மதம் அப்படிங்கிற ஒரு பெருமையின் அடையாளமாக தான் அவங்க நினைப்பாங்க. இது என்னுடைய இஸ்லாம் அப்படிங்கிற பெருமையின் அடையாளமாக தான் அவங்க நினைப்பாங்க. அந்த நிலைமைக்கு போகும்போது முடியாது. அப்போ ஆகவே அருமையானவர்களே, நம்ம இந்த தேவனுடைய காரியங்களுக்காக சிந்தித்து அப்படி சேர்ந்து இதை எவ்விதமாக இந்த சுவிசேஷத்தை பரப்பி தேவனுடைய ராஜ்யத்தின் வளர்ச்சிக்காக நம்முடைய விசுவாசத்தையும் காத்துக்கொள்ளும், அதே தேவனுடைய ஊழியத்தையும் செய்யும். அப்ப இதற்கு சேர்ந்திருப்பது அவசியம். எங்கே இனிப்பு இருக்கிறதோ அங்கே ஈ வைக்கும். அப்ப எங்கே அன்பு இருக்கிறதோ ஜனங்கள் கூடி செய்வார்கள். அப்போ எந்த இடத்துல அன்பை மட்டும்தான் பேசணும். அன்பாய் இருப்பதை பற்றி மட்டும் பேச வேண்டும். பல விதமான காரியங்களை பற்றி பேசிக் கொண்டிருப்பது நம்முடைய புரிந்து கொள்ளுதல் வரும்போது தான் சொல்லலாம். நம்முடைய புரிந்து கொள்ளுதல் வரும்போது தான் நம்ம பட்சபாதம் நினைச்சது, ஏற்றத்தாழ்வுன்னு நினைச்சது, குறைன்னு நினைச்சதெல்லாம் குறையே இல்லை, ஏற்றத்தாழ்வுன்னு நினைச்சது ஏற்றத்தாழ்வே இல்லை, வேறுபாடு நினைச்சது வேறுபாடே இல்லைங்கிற புரிதல் வரும். அந்த புரிந்து கொள்ளுதலுக்குள்ளாக தான் நம்ம வரணும். அந்த புரிந்து கொள்ளுதல் வந்தால் இப்ப சில இடங்கள்ல ஒரு பொதுவான விதத்துல ஒரு இது இருக்குது. அங்க என்னவென்றால் அங்கே ஐக்கியம் என்ற ஒன்றே இல்லாமல் ஒரு மேலாட்டமான விதத்துல ஒரு குறைவான காரியங்கள். நெருங்கிய ஐக்கியத்துக்குள்ள வரும்போது நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியும். குறைந்த ஐக்கியம் இருக்கும்போது நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியவே தெரியாது. நிறைய பற்றி நம்ம யோசிக்கவே மாட்டோம். அப்போ நெருங்கி இருக்கும்போது நமக்கு அதிகமான ஞானமும் பக்குவமும் நமக்கு தேவை. நிறைய விஷயங்கள் தெரியும் போது அதை பக்குவமாக புரிந்து கொள்வதும் பக்குவமாக எடுத்துக்கொள்வதும் அந்த பண்பாட்டோடு அந்த இதோடு நடந்து கொள்வது நமக்கு மிக மிக அவசியம். அதுதான் அதற்காகத்தான் பரிசுத்த ஆவி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவராலே நாம் இந்த அதாவது அந்த மெச்சூரிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த பக்குவத்தை நாம் அடைகின்ற பொழுது நாம் என்ன செய்வோம்? எல்லாரையும் கூட்டி சேர்க்கிறவர்களாக என்றால் அந்த கூட்டி சேர்ப்பதற்கான காரியங்களை மட்டும்தான் பேசுவோம். எங்கே இது பிரிவினையை கொண்டு வரும், இது எங்கே ஒரு சிதறடிப்பை கொண்டு வரும்னா அவ்விதமான காரியங்களை நம்ம பேச தவிர்ப்போம். அப்போ இப்படியாக பிரயாசப்படுகின்ற ஒரு விசுவாசி பார்த்தா சொல்லுகிறார், உன் கழுத்து அழகா இருக்கிறது. நீ ஐக்கியத்துக்காக படும் பிரயாசம், நீ இருக்கிற இடத்துல என்னுடைய ஐக்கியத்தை கொண்டு வர விரும்புகிறாய், என்னோடும் ஐக்கியத்திலே நிலைத்திருக்கிறாய், பரிசுத்தவான்களோடு உன்னுடைய ஐக்கியத்தை கொண்டு வந்திருக்கிறாய். நீ இங்கே ஒரு அருமையான தெய்வீக ஐக்கியத்தை, என்னுடைய ஐக்கியத்தை கொண்டு வர நீ பிரயாசப்படுகிற அந்த பிரயாசம், அந்த ஐக்கியத்தை நீ கொண்டு வருவதன் மூலமாக உனக்கு இருக்கக்கூடிய இந்த அழகு. அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், இந்த கழுத்து என்ன செய்யுது? தலையை தாங்குகிறது. ஒன்று இந்த சரீரத்தோடு இணைக்கின்றது, இரண்டாவது தலையை தாங்குகிறது. அதை நாம் பார்க்கிறோம் 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். நாம் தான் சபை. சபை எப்படி கிறிஸ்துவை தாங்குகிறது என்று தான் நமக்கு பார்க்கிறோம். 1 தீமோத்தேயு 3:15. தாமதிப்பான் ஆகில் சத்தியத்துக்கு தோணுமா? சத்தியத்தை தாங்குகிறது. அப்போ சத்தியம் தான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவை தாங்குதல். அப்போ சத்தியத்தை தாங்குதல், இயேசு கிறிஸ்துவை தாங்குதல். தலையை தாங்குதல் என்று சொன்னால் கிறிஸ்துவை தாங்குதல். கிறிஸ்து என்றால் சத்தியம், சத்தியத்தை தாங்குதல், சத்தியத்தை காத்துக்கொள்ளுதல். ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக போராடி பிரயாசப்படுங்கள். விசுவாசம் என்பது எங்கிருந்து வருகிறது? சத்தியத்திலிருந்து தான் விசுவாசம் வருகிறது. அதுதான் எபேசியர் 4:11 பார்க்கிறோம். நாம் எல்லோரும் ஒரே சரீரமாக இருப்பதற்கு ஒரே சத்தியத்தை விசுவாசிப்பதும் ஒரே விசுவாசத்திற்குள் வருவதும் அவசியமாக இருக்கிறது. எபேசியர் 4:11. அனைவரும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்படுவது. நாம் எல்லோரும் ஒருமைப்பட்டு நிற்பது. எதன் மூலமாக ஒருமைப்படுகிறது? சத்தியத்தின் மூலமாக ஒருமைப்படுவது, சத்தியத்தினாலே ஒருமைப்படுவது. அப்ப சத்தியத்தினாலே ஒருமைப்படுகின்ற பொழுது
நாம் எல்லாரும் அந்த சத்தியத்தை காத்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். அந்த சத்தியத்தை காத்துக்கொள்ளுதல், நமக்கு தேவன் கொடுத்த அந்த சத்தியத்தை காத்துக்கொள்ளுதல். தேவன் கொடுத்த சத்தியம் என்ன? இந்த சரீர தரிசனம். இந்த சரீர தரிசனத்தை நாம் காத்துக்கொள்ளுதல். அப்போ இந்த அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு தேவனுடைய வசனங்கள் அனைத்திற்கும் தேவன் நமக்கு எந்தெந்த வசனத்தை எல்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாரோ அந்த எல்லா சத்தியத்தையும் நாம் காத்துக்கொள்ள, அதை கடைபிடித்தல். அதன் மூலமாக தான் அந்த அந்த சத்தியத்தை நம்ம காத்துக்கொள்ளும் போதுதான் இந்த ஐக்கியத்தை காத்துக்கொள்றோம். அப்பந்தான் நம்ம சிரசோடு இணைந்திருக்க முடியும், சிரசை தாங்கவும் முடியும். அதாவது சிரசாகி அந்த சத்தியத்தை தாங்க முடியும். இந்த மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு. அப்போ எதை நம்ம சத்தியத்தை நம்முடைய வாழ்க்கையில, இப்ப நம்ம ஒரு சபையை நாம ஒரு சபைன்னு சொல்லும் பொழுது அந்த சபையில நாம ஒரு விசுவாசியாக அங்க வைக்கும். ஒவ்வொரு விசுவாசியாக நான் எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த சத்தியத்துக்கு எவ்வளவு உண்மை உள்ளவனாக இருக்கிறேன். ஒவ்வொரு விசுவாசியை பார்த்துதான் இருக்கேன். உங்களையும் என்னையும் பார்த்து தனிப்பட்ட விசுவாசியை பார்த்து, நீ உனக்கு நான் கற்றுக் கொடுத்த சத்தியத்துக்கு எவ்வளவு உண்மையா இருக்கிற. நாம அநேக நேரங்கள் என்ன செய்யறோம்? மற்றவர்களை பார்த்துதான் பின்பற்ற நினைக்கிறோம். இது மற்றவர்களோடு ஐக்கியமாக இருப்பது, மற்றவர்களோடு சேர்ந்திருப்பது, எல்லாம் வலுகுணமாக இருப்பது. அதே நேரத்துல நான் தனிப்பட்ட விதமாக நான் எனக்கு கொடுத்த தேவன் கொடுத்த சத்தியத்திற்கு நான் எவ்வளவு உண்மை உள்ளவனாக இருக்கேன், அதை கை கொள்கிறேன். இன்று எந்த அளவுக்கு தேவனுடைய பிள்ளைகள் சத்தியத்துக்காக, இந்த கடைசி காலம், இந்த கடைசி காலத்துல ஜனங்கள் சத்தியத்திலிருந்து வழுவி கொண்டிருக்கின்றார்கள், வசனங்களில் இருந்து வழுவி கொண்டிருக்கின்றார்கள். அப்போ அந்த வழுவி கொண்டிருக்க கற்றுக்கொண்டு கடைபிடித்த சத்தியங்களை பின்பாக முரண்பட்டு அதை விட்டுவிடக்கூடிய சூழ்நிலைகளெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்று விதமாக சத்தியத்திற்கு பிடிப்பற்ற நிலைமையிலே ஜனங்கள் வாழ்கின்ற பொழுது என்ன நடைபெறப் போகுது என்றால், கிறிஸ்துவ நிமித்தமாக உத்தரவு உண்டாகின்ற பொழுது சத்தியத்திலே உறுதி இல்லாத அனைவரும் மறுதளிக்கக்கூடிய கட்டாயத்திற்குள் வருவார்கள். ஆகவேதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்பொழுதுமே தனது சபையை அப்பப்ப அந்த துன்பத்தை, ஒவ்வொரு விதமான போராட்டத்தை கொடுத்து நம்மளை ஸ்டடி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. போராட்டம், துன்பத்தை தாங்குதல் என்பது நம்முடைய வாழ்க்கையின் ஒரு பகுதி. அது நமக்கு வாழ்வின் உரத்திற்கான அடித்தளம். வலியை தாங்கி பழக வேண்டும், வேதனையை தாங்கி பழக வேண்டும், போராட்டத்திலே நாம் நிற்க வேண்டும், போராட வேண்டும். போராட்டத்திலிருந்து ஒழுங்கக்கூடாது. எல்லாத்தையும் இந்த ஈஸி கோயிங் என்று சொல்வார்கள், லகுமான வழியிலே பிரவேசித்தல் என்ற வழியிலே இருந்து நாம் விலக வேண்டும். போராடுவதும், ஊக்கமாக உழைப்பதும், கடினப்பட்டு உழைப்பதும், வேதனைகளை தாங்குவதும், வழிகளை தாங்குவதும், தோல்விகளை தாங்குவதும், விதமான காரியங்கள் நமக்குள் உறுதியை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். அந்த உறுதி நமக்கு அவசியம். அந்த உறுதி இருந்தா கிறிஸ்துவின் நிமித்தமாக போராட்ட பிரச்சனை வரும்போது நம்ம என்ன செய்யணும்? அந்த போராட்டம், அந்த வழியை கண்டு பயப்படாமல் நம்ம தேவனுக்காக உறுதியாக இருக்க முடியும். ஆகவே இரண்டாவது நாம் பார்க்கிறோம், அந்த சத்தியமாகிய கிறிஸ்துவை தாங்குதல். இதுதான் கழுத்து. யாரு சத்தியத்தை தன்னுடைய வாழ்க்கையில உறுதியா நின்று கடைபிடிச்சிட்டு போய்கிட்டே இருக்காங்களோ அவங்கள பார்த்து ஆண்டு சொல்றாரு, கழுத்து அழகா இருக்கிறது. அடுத்து நம்ம பார்க்கும்போது அந்த ஆரங்கள் என்பது என்னவென்றால், நீங்கள் எபேசியர் 4:1 தொடர்ந்து வாசிப்பீர்களானால், அங்கு இந்த சத்தியத்துல ஒருமனப்படுவதற்காக அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், போதகர்கள், சுவிசேஷகர்கள், இவர்கள் எல்லோரையும் தந்தை என்று சொல்ல, அதாவது தேவன் நமக்கு கொடுத்து சபையில் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றுவது, அந்த பொறுப்புகளை நிறைவேற்றுவது, பொறுப்புகளை எடுத்துக்கொள்ளுதல், பொறுப்புகளை நிறைவேற்றுதல். அப்போ நமக்கு தேவனுடைய சபையில் நமக்கு கிடைக்கக்கூடிய பொறுப்புகளை நாம் எடுத்துக்கொண்டு நிறைவேற்றுகின்ற பொழுது நாம் என்ன செய்யறோம்? இந்த சத்தியத்தை தாங்கக்கூடியவர்களாகவும், இந்த சத்தியத்தின்படி எல்லாவற்றையும் ஒன்று சேர்க்கிறவர்களாகவும், இவ்விதமாக நாம் தேவனுக்கு முன்பாக அளவுள்ளவர்களாகவும் நாம் தெரியும். ஆரங்கள் பூண்ட, ஆரங்கள் என்றால் ஒரு முத்து மாலை போன்றுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ஆரங்கள். அது என்றால் நாம தேவனுக்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பொறுப்பு. அந்த பொறுப்புகளை எடுத்துக்கொண்டு அதை செய்வோம். அந்த பொறுப்புகளின் மூலமாக நன்மைகள் விளையும். மிக முக்கியமாக நன்மைகள். நான் எந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டாலும் அதன் மூலமாக 4 பேருக்கு நன்மை. இரண்டாவது நன்மை நம்ம திரும்ப சொல்றதா, நீங்க பொறுப்புகளை எடுக்கும் பொழுது விமர்சனங்கள் வந்து கொண்டேதான் இருக்கும். அந்த விமர்சனங்களை நீங்க பொறுமையோடும் சாந்தத்தோடும் நடந்து கொள்ளும் போது நீங்க அந்த நன்மையை விளைவிப்பீர்கள். பொறுப்புகளை எடுக்கும்போது சில பேர் பொறாமப்படலாம், அது சிலவருடைய குணா சுவாபங்களையே எப்பவுமே அடுத்தவங்களை பற்றி குறை சொல்லி கொடுக்குறது சிலவருடைய சுவாபமா இருக்கலாம்.
அவங்க குறை சொல்லலாம். எப்பவுமே சில பேர் தடுப்பிலே போடுவாங்க, தடுத்து கொண்டே இருக்கலாம். இதையெல்லாம் மீறி நீங்க தேவனுக்காக உழைத்துக் கொண்டே இருக்கணும், அந்த பொறுப்புகளை நிறைவேற்றிக் கொண்டே இருக்கணும். அப்போ நீங்க கோவப்படக்கூடாது, எரிச்சல் படக்கூடாது, பகைப்படக்கூடாது, வெறுப்பு வைக்கக்கூடாது. மேலும் மேலும் அன்பை காண்பித்து குறை சொல்கிறவர்களும் வெட்கப்படும்படியாக, நம்மளோடு பொறாமைப்படுகிறவர்களும் வெட்கப்பட்டு போகும்படியாக, நம்முடைய தெய்வீக அன்பினாலே, நம்முடைய தாழ்மையினாலே, பணிவினாலே, அந்த பொறுமையோடு செய்வதன் மூலமாக விட்டுவிடவும் கூடாது. நம்ம குறை சொன்னோம்னா அவங்க விட்டு விடுவோம், அல்லது பதிலுக்கு தாக்குவோம். இந்த ரெண்டையும் விட்டுட்டு பொறுமை பொறுமை தாழ்மை தாழ்மை என்று சொல்லி நம்ம செய்யும் போது நம்மளை தாக்குறவங்க கடைசியில் வெட்கப்பட்டு சத்துருக்களும் நம்மளோடு சிநேகமாகுவார்கள். நம்மளை தாக்குறவங்க, நம்மளை பராமப்பட்டு பேசுறவங்களும் நம்மள்கிட்ட வந்து சிநேகமாவாங்க. ஆகவே விதமாக நாம் கர்த்தருடைய தெய்வீக குணாதிசயங்களும் அழகும் நிறைந்த அவருடைய மனவாட்டியாக நாம் கர்த்தராலே உருவாக்கப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக.